மாநகராட்சியே இனி பராமரிக்கும் என்று தற்போது மாநகராட்சி ஆணையர் பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, இது தொடர்பாக என்னென்ன விவரங்களை கூறியிருக்கிறார்கள்? சிவரஞ்சனி, சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் நீச்சல் குளம் இருந்து வருகிறது. இந்த நீச்சல் குளம் இன்னும் ஒரு வாரத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து விடப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தகவல் வெளியிட்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சி பராமரிப்பில் மெரினா மற்றும் பெரியமேடு, மயிலேடி பூங்கா ஆகிய 2 இடங்களில் நீச்சல் குளங்கள் உள்ளன. இவற்றை நிர்வகிக்கும் பொறுப்பு தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டு ஒப்பந்ததாரர்கள் பராமரித்து வந்தனர். இங்கு அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என பல்வேறு புகார்கள் இருந்து வந்தன. இந்த நிலையில் கடந்த ஆண்டு நீச்சல் குள பணியாளரின் கவனக்குறைவால் நீச்சல் குளத்தில் 8 வயது சிறுவன் மூழ்கி உயிரிழந்தான். இதனைத் தொடர்ந்து நீச்சல் குளங்களில் பொதுமக்கள் நீச்சல் அடிக்க தடை விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் இந்த நீச்சல் குளங்கள் புனரமைக்கப்பட்டு அடுத்த வாரத்தில் திறக்கப்படும் என தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு கழிவறை வசதி, உடை மாற்றும் அறைகள் அமைக்கும் பணிகள் உள்ளிட்டவை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் பணிகள் முடிக்கப்பட்டு அடுத்த வாரம் இது பயன்பாட்டிற்கு வரும் என மாநகராட்சி ஆணையர் தகவல் வெளியிட்டிருக்கிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசி.